வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விசிக கட்சிக்கு பானை சின்னம் மறுக்கப்பட்டிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி பேசி இருந்தாலுமே இன்றைக்கு கிடைச்சிருமா, நாளைக்கு கிடைச்சிரும் இந்த சின்னம், எப்படியாவது அந்த சின்னத்தை பெற்றுடணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாரு விசிக கட்சியோட தலைவர் திருமா. அதனாலதான் இப்ப அதை பத்தி என்ன அப்டேட் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ இந்த வழக்கு நிலுவையிலே இருந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் முடிவு அறிவிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 30ஆம் தேதி, இன்று நம்ம பேசிட்டு இருக்க நேரம் இருக்குல்ல, இந்த 30ஆம் தேதிக்குள் எப்படியாவது சின்னம் கிடைத்து விடும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க விசிகக்காரங்க. ஏன்னா நேற்று அதன் தலைவர் திருமா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறுதியாக நம்புகிறோம், பானை சின்னத்தை நாங்கள் பெற்று விடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. இதற்கு பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற எந்த வேட்பாளரும் கேட்கல. சுயேட்சை வேட்பாளர்கள் கூட பானை சின்னம் எங்களுக்கு வேணும்னு கேட்கல. யாருமே கேட்காத ஒரு சின்னம். அதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் கடந்த சட்டமன்ற தேர்தலையும் தொடர்ச்சியாக அந்த சின்னத்துல நின்ற வெற்றி பெற்ற ஒரு கட்சி, அந்த சின்னத்துல நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களும் எம்பியும் அந்த கட்சியில இருக்கிறாங்க. அப்படி இருக்க கட்சி அந்த சின்னத்தை கோருவதில் எந்த தவறும் கிடையாது. அதை கொடுக்கறதுக்கு அத்தனை பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அதோட இல்லாம ஒரு வாக்கு வங்கியை பத்தி பேசினாங்க. அதுலயும் 1% இருந்தாலே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கூறு இருக்கும் பொழுது 1% மேலாகவே வாக்கு வங்கி வச்சிருக்கிறது விசிக கட்சி. அப்போ இதற்கு கொடுப்பதற்கு, இந்த சின்னத்தை கொடுப்பதற்கு எந்த தடையுமே இல்லை. இதை தாண்டி அவர்கள் கொடுக்க மறுப்பதற்கான ஒரே காரணம், தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பாஜகவோட யாரெல்லாம் நல்லிணக்கத்தோடு இருக்காங்களோ, நல்லுறவோடு இருக்காங்களோ, அவர்களுக்கெல்லாம், அந்த கட்சிகளுக்கெல்லாம் அவர்கள் என்ன சின்னம் கேட்கிறாங்களோ அந்த சின்னம் ஒதுக்கப்படுது. யாரெல்லாம் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறார்களோ, அவர்களுக்கு எதிரணியில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு கேட்கும் சின்னத்தை ஒதுக்காமல் அவர்களை அலைகழிப்பதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற ஒரு சம்பவமா இருக்கு. இப்போ இது கோர்ட்டுக்கு போயிருக்கிறதால கோர்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, இவர்களுக்கு சின்னத்தை வழங்குவதற்கு அத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கி, ஏற்கனவே அந்த கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. சீக்கிரம் கொடுக்க சொல்லி, அதுக்கான முடிவு எடுக்க சொல்லி ஒரு அறிவித்திருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு முடிவை சீக்கிரம் எடுங்கள் அப்படின்னு தான் தேர்தல் ஆணையத்திற்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு அந்த சின்னம் வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் என்றுதான் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க திரும்ப. அப்போ அப்படி ஒரு சூழல் வரும்போது அதற்கான எல்லா தகுதியும் விசிகாவிற்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த சின்னம் கிடைத்துவிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் எந்த இடத்துலையுமே விசிகாவினரோ அதன் தலைவர் திருமாவோ பானை சின்னத்தை தவிர்த்து வாக்கு கேட்கவில்லை. என்ன சின்னம் வரும் அதனால தெரியாது, நம்ம சின்னத்தை சொல்லாம வாக்கு மட்டும் கேட்போம், அப்புறமா எந்த சின்னம் கொடுக்குறாங்களோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு கிடையாது. மிக தெளிவாக பானை சின்னம். ஏன்னா இப்ப எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துட்டு தானே இருக்குங்களே, எல்லா இடத்திலும் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேட்பாளர்கள். அந்த காலகட்டத்துல எல்லா இடத்துலையுமே இவர்கள் சின்னத்தோட தான் போறாங்க. இன்னும் நமக்கு பானை சின்னம் கிடைக்கலையே, வேற ஏதாவது சின்னம் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற எந்த பயமும் கிடையாது. ரொம்ப தெளிவா கேட்கிறாங்க. பானை சின்னத்தோடய போறாங்க, பானையே கொண்டு போறாங்க. சோரட்டிகளா இருக்கட்டும், சோறு விளம்பரமாக இருக்கட்டும், சின்ன ஒரு பானையை வாங்கி கையில் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், எல்லாமே பானை சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அது ஏற்கனவே சேர்ந்த சின்னம் தான், இருந்தாலும் அதை மறுதளிக்கவில்லை. அதற்கு என்ன காரணம், என்ன, நமக்கு நிச்சயம் கிடைச்சிடும், இந்த பானை சின்னம் நமக்கு நிச்சயம் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு மிகுந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும். நம்பிக்கை தான், அது வீண் போகாது அப்படின்றது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இன்னொன்னும் நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். இப்ப அப்படியே கிடைக்கல, பாஜக மிகப்பெரிய சூழ்ச்சி பண்ணுது, தேர்தல் ஆணையம் விடாப்பிடியா நிக்குது, வேற வழியே கிடையாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சின்னம் விசிகாவை பாதிச்சிருமா? இந்த சின்னம் கிடைக்கலன்னா விசிகாவோட வெற்றி சதவீதம் குறையுமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, 2019 பானை சின்னமே விசிகாவிற்கு புதிய சின்னம் தான். அதற்கு முன்பு மோதிரம் சின்னத்துல தானே நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஒரு ஒரு குறுகிய காலத்துல பானை சின்னத்தை பட்டி தொட்டி எல்லாம் சேர்த்த ஒரு இயக்கம், அது ஒரு கட்சி, அது மிகப்பெரிய தொண்டர் படை கொண்ட கட்சி. இங்க திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், அதற்கு அடுத்த கட்ட கட்சிகள் இருக்கலாம், நாங்கெல்லாம் பெரிய கட்சிகள் என்று சொல்லலாம், நிறைய கட்சிகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல, அவர்கள் பெரிய கட்சி தான், இயக்கம் தான். ஆனால் அவர்கள் யாரிடமும் இல்லாத ஒரு பெரிய தொண்டர் பலம், தலைவர் திருமாவை பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய தன்னெழுச்சியான தொண்டர் பலம், தன்னெழுச்சியுடன் தானாக முன்வந்து அவருக்காக உழைக்கக்கூடிய, தன் தலைவரின் கொள்கைக்காக, அவருக்காக அவர் கொண்ட கொள்கைக்காக, அந்த கொள்கையின் மீது கொண்ட பற்றிற்காக உழைக்கக்கூடிய ஒரு தொண்டர் பலம் இங்க இருக்க கட்சிகள், அரசியல் கட்சிகள்ல மிக பெரும்பான்மையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விசிகாவிற்கு மட்டும்தான். அந்த பலம் தான் 2019 தேர்தலில் மிகப்பெரிய அளவுல ஒரு புதிய சின்னத்தை ஒரு குறுகிய காலகட்டத்துல எல்லா மக்களிடம் கொண்டு சேர்த்து வெற்றி பெற செய்தது. அதே மாதிரிதான் இப்பவும் எந்த சின்னமும் இல்லை, நீங்க எதை கொடுத்தாலும் விசிகாரன் உழைப்பான், அந்த கட்சியில இருக்க தொண்டர் உழைக்க தயாரா இருக்கான்.
ஒரு வாரத்துல ஒரு சின்னத்தை கொடுத்து இந்த சின்னத்துல தான் நிறுத்தணும் அப்படின்னாலும் அந்த ஒரு வாரத்துல, ஏன்னா நீ சோசியல் மீடியா பயங்கர எஃபெக்டிவா இருக்கு. சோசியல் மீடியாவில் இன்னைக்கு விசிகா கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. பாத்தீங்கன்னா நீங்க எல்லா கட்சிகளையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஆக்டிவா இருக்க ஆட்கள் யாருன்னா விசிகாரங்க தான். அதனால வெகு விரைவில் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் இன்னைக்கு செல்போன் இல்லாத ஆளே இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு 40 வயதுக்கு உட்பட்ட எல்லாரிடமும் செல்போன் இருக்கு. அப்போ ரொம்ப ஈஸியா என்ன சின்னம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. இங்க எங்க பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா 40 வயதிற்கு மேல் செல்போன் பயன்படுத்த தெரியாத இன்னும் சிலர், அது அப்படி கூட சொல்ல முடியாது, ஒரு 60 வயதிற்கு மேலதான் இப்ப செல்போன் யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப வயதானவர்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கும். நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். வாக்குச்சீட்டு முறை இருந்தப்ப கூட வயதானவர்களை நம்ம எப்படி வாக்கு செலுத்த வைப்போம்? வீட்டுல இருக்கிறவங்க யாராவது கூட்டிட்டு போவாங்க. வீட்டுல இருக்கிறவங்க அவங்க கிட்ட சொல்லுவாங்க, நம்ம தொகுதியில இவங்க நிக்கிறாங்க, நம்ம வேட்பாளர் இவரு, நம்ம இந்த கட்சிக்கு தான் வாக்களிக்கணும், இவங்கெல்லாம் இந்த இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கலந்துரையாடல் இருக்கும். வயதானவர்களை விட்டுருங்க, சின்ன பசங்களே இருக்கட்டுங்க, ஒரு முதல் தலைமுறை வாக்காளர்களா இருக்கட்டும், வாக்களிக்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு என்ன செய்வாங்க? அவங்க வீட்டுல பேசிப்பாங்க, நீ யாருக்குடா ஓட்டு போட போற, நீ யாருக்கு ஓட்டு போட போற அப்படின்ற ஒரு கலந்துரையாடல் இருக்கும். நண்பர்களுடன் ஒரு கலந்துரையாடல் இருக்கும். அப்போ கண்ணு மூடிக்கிட்டு போயிட்டு இதுதான் சின்னம் அப்படின்னு ஓட்டு போடுறதுலாம் இங்க எம்ஜிஆர் உயிரோட இருக்க காலம் கிடையாது. எல்லாரும் ரெட்டலைக்கு போட்டாங்க, எல்லாருக்கும் உதயசூரியன் குத்துனாங்கன்றதெல்லாம் இப்ப கிடையாது. அதெல்லாம் மாறி போச்சு. ஆனா இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சின்னத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க ஒரு கூட்டம், இந்த சின்னத்துல நிக்கணும், இந்த சின்னத்துல தான் வெற்றி கிடைக்கும், அப்படிலாம் எதுவுமே இங்க கிடையாதுங்க. சின்னம்ன்றதெல்லாம் இங்க எந்த இம்பாக்டும் இந்த தலைமுறையில இந்த ஜெனரேஷன்ல பண்ணவே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியுது, ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இவர் நிக்கிறாங்க, இந்த தொகுதியில இந்த கேண்டிடேட் நிக்கிறாங்க, இவர்களுக்கு இப்ப இந்த சின்னம் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது. இந்த சின்னம் தான் கொடுக்கணும், இந்த இப்போ உதயசூரியன்ல தான் ஓட்டு போடணும், ரெட்டலையில தான் ஓட்டு போடணும், தாமரையில தான் ஓட்டு போடணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னம் எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது? 7% வாக்கு எப்படி வாங்கினாங்க? 35 லட்சம் ஓட்டுகளை வாங்கினாங்கல்ல, எப்படி வாங்கினாங்க? அப்ப அவனுக்கு தெரியலையா சின்னம் இம்பாக்ட் பண்ணலையா? அந்த கரும்பு விவசாய சின்னம் மிகப்பெரிய சின்னமா? எல்லாருக்கிட்டும் போய் சேர்ந்த சின்னமா? ஆண்டாண்டு காலமாக இருந்த சின்னமா? எப்படி போச்சு? அவனுக்கு தெரியுது, ஒருத்தனை பின்பற்றவனுக்கு தெரியுது, இது என்னோட கட்சி, இதனோட சின்னன்னு. அது மாதிரி எல்லாருக்கும் தெரியும், இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு தெரியாது? வீட்டுல இருக்க ஒரு பெரியவங்களுக்கு தெரியல, இல்ல வெளியில வராங்க, சிலர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, வெளி உலக அனுபவம் இல்லாம இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் தானா கொண்டு போய் ஓட்டு போட்டு வந்துடுறது கிடையாது. தேர்தல் அப்ப அவங்க வீட்டுல ஒருத்தவங்க கேட் பண்ணுவாங்க, அவங்க சொந்தக்காரங்க கேட் பண்ணுவாங்க, இல்ல அங்க இருக்க கட்சி தொண்டர்கள், முகாம் செயலாளர்கள், வார்டு உறுப்பினர்கள், அதோட இல்லாம அந்தந்த கட்சியின் கிளைக்கழகம்னு இருக்கும், ஒவ்வொரு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் அங்க இயங்குவாங்க, தேர்தல் வேலை செய்வாங்க, பிரிச்சுப்பாங்க, இந்த ஏரியா உனக்கு, இந்த வார்டு உனக்கு, இந்த வார்டு எல்லாம் நீ தான் கேன்வாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் என்ன சின்னம் என்று ரொம்ப தெளிவா தெரியும். இங்க திரும்ப திரும்ப சின்னத்தை காட்டி விசிகாவை குறைத்து மதிப்பிடுவதெல்லாம் இங்க வேலையே கிடையாது. அதெல்லாம் இங்க செல்லுபடியாகாது. திருமாவளவன் அவர்களுக்கு திருமா என்ற பெயரை கொடுத்து இந்த பேருக்கு தான் ஓட்டு போடணும்னாலும் அந்த பேருக்கு தான் ஓட்டு விடும் இந்த தேர்தலில். அப்படி இருக்கும் பொழுது அவர் தொண்டர்களின் உழைப்பால், மற்ற அனைத்து கூட்டணி கட்சிகளிடம் உழைப்பால், ஏன்னா வேற வழி கிடையாது, அவர் ஜெயிக்க வச்சுதான் ஆகணும். கொடுத்தது 2 சீட்டு, அதுல கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஜெயிக்க வைப்போம், தேர்தல் வேலை சிறப்பாக செய்வோம், இந்த கூட்டணியில சுணக்கம் இருக்காது, உள்ளடி வேலைகள் இருக்காது அப்படின்ற வாக்குறுதியுடன் தான் இந்த 2 சீட்டு பெறப்பட்டது. மிக குறைவான தொகுதிகள் பெறப்பட்டது. அப்படி இருக்கும்பொழுது கூட்டணி கட்சிகளின் வேலையும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற மந்திரிகள், அந்த மாவட்டத்தில் 2 மந்திரிகள் அந்த தொகுதிக்கு, MRK பன்னீர்செல்வம் அவர்கள், சிவசங்கரன் அவர்கள், அதுவும் இல்லாம அந்த மாவட்டத்துல கணேசன், அந்த தொகுதியில் வரனாலும் கணேசன் இருக்காரு. அவரும் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 மந்திரிகள் அங்க உழைக்க தயாரா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வெற்றி என்பது வெகு சுலபமாகத்தான் இருக்க பொழுது. எதிரணியில பாமகவும் அதிமுகவும் முன்னாடி ஒன்றா இருந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு தான் அங்க எதிரணியில வாக்கு இங்க அதிகம். அவங்க 2 பேருமே தனித்தனியா நிக்கிறதால எதிரணி வாக்குகள் சிதற போகிறது. திரும்ப அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறார்கள். இதுல சின்னம் பெரிய இம்பாக்ட் ஆக போறது இல்லை. ஆனால் ஏன் பானை? அப்படி இருக்கும்போது ஏங்க நீங்க பானையை கேட்குறீங்கன்னு கேட்கலாம். தொடர்ச்சியாக அங்க நின்றுட்டு இருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு சின்னம் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்ப விசிகா என்ன நினைக்கும் அப்படின்னா, நாங்க தொடர்ச்சியாக பானை சின்னத்துல வெற்றி பெற்று வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு அதை மக்கள் மத்தியில பதிஞ்சிருச்சு, அந்த சின்னத்தை எங்களோட சின்னமாக மாற்றணும்னு நினைக்கிறோம். இந்த தேர்தலில் அங்கே 2 தொகுதியிலும் கண்டிப்பா வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்ற பிறகு எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கும் இல்லையா, கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் இருக்கும். அந்த அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக நாங்க பானையை தான் கோர போறோம் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாங்க. அதனாலதான் அதே பானை சின்னம் வேணும் கேட்கிறாங்களே ஒழிஞ்சு, பானை சின்னம் கிடைச்சாதான் வெற்றி பெறுவோம், இல்லைன்னா எங்களுக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்ற கதையே கிடையாது. மீண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.